ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைப்பூ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைப்பூவில் இந்த மாதிரி காம்பை கிள்ளி எடுத்துடணும். இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கிடணும். முருங்கைப்பூவில் நிறைய எறும்பு பூச்சி இருக்கும், அதனால் நல்லா 2 தடவை கழுவிக்கிடணும். நல்லா கழுவிட்டு வந்துடலாம். முருங்கைப்பூ ரசத்துக்கு மிளகு, சீரகம், மல்லி, பூண்டை உணுக்கிட்டு வந்துடலாம். மிளகு, சீரகம், மல்லி, பூடு, கருவேப்பிலை தட்டிட்டு வந்தாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இதை கரைச்சி வச்சுக்கலாம். முருங்கைப்பூ ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள், ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், மல்லி, பூடு தட்டினதை சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூவை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். உள்ளேருந்து எறும்பாக வந்தது. தண்ணி இல்லாமல் அள்ளி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். முருங்கைப்பூ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். முருங்கைப்பூ, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முருங்கைப்பூ ரசம் நல்லா முறக்கூடிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசத்தை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான முருங்கைப்பூ ரசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.